அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே கதை கேட்கறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதுலேயும் நம்ம தமிழ் வரலாற்று கதைகளை கேட்கறதுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரி கதைகளை சும்மா ஜஸ்ட் மேலோட்டமாக கேட்கறத விட கொஞ்சம் உள்ளே போய் கூடயே சேர்ந்து நம்ம பயணிக்கிறப்போ ஒரு தனி உலகத்துக்கே போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கதை விரும்பிகளுக்கான பாட்காஸ்ட் தான் இது. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் டேல்ஸ். நம்மளோட இந்த பயணத்துக்காக இப்போ நான் தேர்ந்தெடுத்திருக்கிற கதை சிவகாமியின் சபதம். பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு மாபெரும் வரலாறை நமக்கு கொடுத்த அமரர் கல்கி அவர்களோட மற்றும் ஒரு சிறந்த படைப்பு தான் சிவகாமியின் சபதம். இந்த கதைக்காக நம்ம பயணம் செய்ய போறது பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி பல்லவர்கள் ஆட்சி செய்த காலத்துக்கு. இது கண்டிப்பா ஏதோ ஒரு அரசரோட கதையோ இல்ல போர்க்கதையோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இல்ல, இது ஒரு போர்க்கதை மட்டும் கிடையாது. கலை, பெருமை, பிடிவாதம், அவமானம், அதோட சேர்ந்து மனித மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களின் கதைன்னு சொல்லலாம். இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் சிவகாமி. சிவகாமி ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பெண் இல்ல. பட்டம் பதவி அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனா அவளுக்கு இருந்த திறமை, அந்த திறமையே பல அரச மரியாதைகளையும் விட ரொம்ப பெருசு. அவளோட அப்பா பெயர் ஆயனர். அவர் ஒரு சிற்ப கலைஞர். சாதாரண கலைஞர் இல்லைங்க. கல்லுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அழக பார்த்து அத பொறுமையோட காதலோட வெளியே கொண்டு வர தெரிஞ்ச ஒரு மாபெரும் சிற்பி. அவ செதுக்கிற சிலைய பார்த்தா இது கல்லா இல்ல உயிரோட இருக்கிற மனுஷனா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல பல்லவ நாட்டுல கலைக்கு ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. சிற்பிகளும் ஓவியர்களும் நாட்டியக்காரர்களும் அரச மாளிகைக்கே அழைக்கப்பட்ட காலம் அது. ஆயனரும் சிவகாமியும் அந்த மாதிரி திறமை உள்ளவர்கள் தான். அவங்களோட திறமை அந்த நாட்டு அரசருக்கும் தெரியும். ரெண்டு பேரும் அரசரோட பாராட்டையும் நட்பையும் சம்பாதிச்சவங்க. இவங்க வேலை செய்யற இடம் மாமல்லபுரம். இன்னைக்கு நம்ம அங்க கடற்கரை கோவில்கள், அர்ஜுனன் தவம் செய்யற மாதிரியான பாறைகள் எல்லாத்தையும் பார்த்து வியக்கிறோமே, அதுக்கெல்லாம் அடிப்படை போட்ட காலம் அது. மாமல்லபுரம் ஒரு சாதாரண ஊர் இல்ல, அது கலைஞர்களோட உலகமா இருந்துச்சு. கடலோசையும் சுத்தியலோட டக் டக் சத்தமும் ஒன்னா கலந்து அந்த இடமே இசை மாதிரி இருக்கும். இந்த இடத்துலதான் சிவகாமி வளர்ந்தா. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு நடனம் ரொம்ப பிடிக்கும். நடன கலையில அவ ரொம்ப சிறந்து விளங்கினான். அவளோட நடனத்தை பார்த்தவங்க ஒரு நிமிஷம் மூச்சை பிடிச்சு நின்று போயிடுவாங்க. ரொம்ப உணர்வு பூர்வமான நடனமா இருக்கும். ஆயனருக்கு சிவகாமியோட திறமைய பார்த்து பெருமைதான். ஆனா அதே நேரத்துல அவருக்கு பயமும் லைட்டா இருந்துச்சு. ஏன்னா திறமை இருந்தா பாராட்டு வரும், பாராட்டோட சேர்ந்து பொறாமையும் வரும்ல. இப்போ இந்த கதையில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த காலகட்டத்துல தான் பல்லவ நாட்டுக்கும் சாளுக்கிய நாட்டுக்கும் பகை உருவாக ஆரம்பிச்சது. இன்னும் போர் வரல, ஆனா நெருப்பு சாம்பலுக்குள்ள கொதிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள பதட்டம் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் ஆயனரும் சிவகாமியும் ஒரு பெரிய நிகழ்ச்சிக்காக அழைக்கப்படுறாங்க. அந்த அழைப்பு அவங்களோட வாழ்க்கையவே மாத்த போகுது. அந்த நிகழ்ச்சி என்ன, அந்த அழைப்பு யாரால வந்தது, அது நல்லதா இல்ல சோதனையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட கேளுங்க. இதுதான் சிவகாமியின் சபதம் கதையின் ஆரம்பம். ஒரு சிற்பியின் மகளாக பிறந்து வரலாற்றுல பெயர் பதிக்க போற ஒரு பெண்ணின் தொடக்கம்.